இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். The term performance of contract means both the parties have fulfilled their respective obligation. ஓகே, ரெண்டு பார்ட்டிஸும் அவங்களோட ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ விசிட் அ ஸ்டேஷ்னரி ஷாப் டு பை அ நோட் புக். ஏ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேஷ்னரி ஷாப் போயிட்டு ஒரு நோட் புக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே போல் ஷாப்கீப்பரும் காசை வாங்கிட்டு நோட் புக்கை கொடுக்குறாரு. ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில் இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடைபெறுது அப்படின்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள ரெண்டு பேரோட மியூச்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் நடைபெறதை தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறோம். இந்த மியூச்சுவல் பெர்ஃபார்மன்ஸு நடைபெற விஷயம் பெறும்போது இந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகுது அப்படின்னா முடிவடையுது. ஏபி ரெண்டு பர்சனும் ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு நோட்டு புக்கு வாங்குறாரு, இன்னொரு பர்சன் வந்து நோட்டை வந்து கொடுத்துட்டு கேஷ் வாங்குறாரு. இதோட இந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆயிடுது. ஸோ இந்த டிஸ்சார்ஜ் தான் என்னன்னு சொல்கிறாங்களாம் மியூச்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னா when a promiser to contract have fulfilled his obligation according to the terms of the contract. எந்த ஒரு பர்சன் அவங்களோட கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் பிரகாரம் ப்ராமிசர் வந்து அவங்களோட ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ப்ராமிசர் வந்து கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் பிரகாரம் அவங்களோட ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதை தான் என்னன்னு சொல்கிறோம் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? அந்த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் சப்டிவைடன் வந்து 2 இருக்குது. ஒன்று சப்ஸ்டான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, சப்ஸ்டான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ சப்ஸ்டான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு நம்ம ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பர்சன் அந்த வேலையை செய்யாமல் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சப்ஸ்டான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒர்க் கொடுத்துருக்கோம். அந்த பில்டிங்கில் வந்து என்ன பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீட்டுக்காரங்க ஒரு பெயிண்ட் கலர் சொல்லியிருக்காங்க. ஆனால் பெயிண்டர் வந்து அவங்க சொன்ன கலர் அடிக்காமல் இன்னொரு கலர் அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்னது சப்ஸ்டான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். இந்த சப்ஸ்டான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் நடைபெறும் போது அந்த வீட்டுக்காரங்க அதாவது சொன்ன பர்சன் என்ன கலர் அடிக்கணும்னு சொல்லியிருப்பார்ல ஒரு பர்சன், அந்த பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேமேஜ் கிளைம் பண்ணதுக்கு அவருக்கு வந்து உரிமம் இருக்குது. ஓகேவா? டேமேஜ் கிளைம் பண்ண உரிமம் இருக்குது. அதர்வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த பர்சன் வந்து அதை மாற்றி பண்ணாங்களோ அவங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இல்லை வேறு கலர் அடிச்சு கொடுக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஓகே தான். ஓகேவா? இதுதான் சப்ஸ்டான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம் பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் ரெண்டு பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டிஸில் ஒரு பார்ட்டி மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு பாதி ஒர்க்கை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரிமைனிங் ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா இதுதான் பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு பாய் கிட்ட வந்து குட்ஸை வந்து சென்ட் பண்ணதுக்காக அதாவது டெலிவர் பண்ணதுக்காக கொடுத்து விடுறோம். அந்த பாய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த வீட்டில் கொண்டு டெலிவரி பண்ணுமோ அங்கே வந்து டெலிவர் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துடுறாங்க. அந்த டெலிவரிக்கு அப்புறம் உள்ள சர்வீஸை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து செய்ய மாட்டார். ஸோ இந்த விதமான பெர்ஃபார்மன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஓகே when the performance has been due. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாதி முடிவடையாமல் இருக்குது, பாதி கம்ப்ளீட் ஆகிருக்கு, இன்னும் முடிவடையலை. ஓகேவா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன ஆகலை, இன்னும் முடிவடையலை. இட் இஸ் சம்டைம்ஸ் sufficient if the promiser offer to perform his obligation under the contract. ஓகே, கான்ட்ராக்ட் வந்து ப்ராமிசர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஃபரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு கான்ட்ராக்டோட ஆப்ளிகேஷன் பிரகாரம், அந்த கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதில் இப்போதைக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாதி தான் முடிஞ்சிருக்கு, அதுவே போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல. இப்போ ஒரு கான்ட்ராக்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு 6 மந்த்துக்குன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ஆனால் நம்மளுக்கு வந்து 3 மந்த்ஸ்லேயே அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது, அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னா அந்த விதமான பெர்ஃபார்மன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறோம். இந்த பெர்ஃபார்மன்ஸை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா த ஆஃபர்
இஸ் நோன் as attempt performance. ஆஃபர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறது, அந்த ஆஃபர் கொடுக்குறோம்ல, அந்த ஆஃபருங்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா attempt performance அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஃபர் டு பெர்ஃபார்ம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆஃபர் டு பெர்ஃபார்ம். ஆஃபர் டு பெர்ஃபார்ம் அப்படின்னா ஆஃபரை வந்து ப்ராசஸ் பண்ணுறது தான் ஆஃபர் டு பெர்ஃபார்ம் சொல்கிறோம். ஓகேவா? ஆஃபரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆஃபர் டு பெர்ஃபார்ம் சொல்கிறோம். ஆஃபர் டு பெர்ஃபார்முக்கு செக்ஷன் வந்து 38. ஓகேவா? ஆஃபரை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ஆஃபர் டு பெர்ஃபார்ம் சொல்கிறோம். அதோட செக்ஷன் வந்து 38. இந்த ஆஃபர் டு பெர்ஃபார்மை வந்து இன்னொன்று நேம் சொல்லலாம், அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா டெண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம், இல்லை டெண்டர்னு சொல்லலாம். இந்த ஆஃபர் பெர்ஃபார்மன்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் அண்ட் பிளேஸில் நடைபெறும். ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸில் இருக்கணும். அந்த டைம் அண்ட் பிளேஸ்க்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஒரு ஆஃபரை வந்து 6 மந்த்துக்குன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 6 மந்த்துக்குள்ளே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை விட்டு எக்ஸ்டீட் ஆகக்கூடாது. அதே போல் எந்த பிளேஸில் அந்த ஆஃபர் மேக் பண்ணியிருக்காங்களோ அந்த பிளேஸில் தான் இருக்கணும். அந்த பிளேஸை விட்டு வேறு இது பிளேஸ்க்கு அது என்ன ஆகக்கூடாது அப்படின்னா எக்ஸ்டீட் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆஃபர் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெக்வெஸ்ட் ஆஃப் அ வேலிட் டெண்டர். ஓகே, ஒரு டெண்டர் வேலிடாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெண்டர் வேலிடாக இருக்கணும்னா அங்கே வந்து ஆப்ளிகேஷன் வந்து எல்லா அப்ளிகேஷனும் ஒரு கான்ட்ராக்ட் இருந்தால் அது வந்து வேலிட் ஒன்றா இருக்கணும். வேலிட் கான்ட்ராக்ட் உள்ள அப்ளிகேஷன்ஸாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? வேலிடானதாக இருக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா அந்த டெண்டரில் இன்வால்வ் ஆகிற பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவரோட ஓன் வில்லிங்னஸோடு என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அவரோட ஓன் வில்லிங்னஸோட இல்லை ஓன் கன்சர்னோட என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டெண்டருங்கிறது ஒரு ப்ராப்பர் ஆனால் பிளேஸ் அண்ட் டைமில் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு டெண்டர் எடுக்கணும், ப்ராப்பரான ஒரு பிளேஸ் அண்ட் டைமில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான பர்சனாக இருக்கணும். அந்த பர்சன் இப்போ டெண்டரை வந்து யார் அறிவிப்பாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக இருப்பாங்க, ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பர்சனாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் தான், அந்த ஒரு ப்ராப்பர் பர்சன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெண்டரை வந்து கண்டக்ட் பண்ணணும். அதுதான் அதோட வேலிடு. ஓகேவா? ஒரு டெண்டர் வேலிடாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான பர்சன் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் ஃபார்மில் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும். அது பிரகாரம் தான் செயல்படணும். அது பிரகாரம் செயல்படலாம் அப்படின்னா அது வந்து வேலிட் டெண்டராக இருக்க வாய்ப்பில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே போல் ஓகே, டெண்டர் வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா அது வந்து குட்ஸுக்காக டெண்டர் விடலாம், இல்லை வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்காக டெண்டர் விடலாம், நிறைய ஒர்க்ஸ்க்காக டெண்டர் விடுவாங்க. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா ஓகே குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ளே அதை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே அது வந்து வேலிடாக இருக்கும். அந்த காலத்துக்கு அப்புறம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி ஒரு பர்சன் வந்து இல்லீகலாக பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னவா இருக்க முடியாது அப்படின்னா வேலிட் டெண்டராக இருக்க முடியாது. சட்டத்தின் அடிப்படையில் ஒரு டெண்டரை போடுறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரகாரம் என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணியிருக்காங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஒரு டெண்டரை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அது என்னவாக இருக்குன்னா வேலிட் டெண்டராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து வேலிட் டெண்டர் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ஓகே, ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்னால் என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் அப்படின்னாலே மியூச்சுவல். ஓகேவா? ஓகே, ரெசிப்ரோக்கல் அப்படின்னா மியூச்சுவல். ரெசிப்ரோக்கலோட செக்ஷன் என்ன அப்படின்னா 2F, செக்ஷன் 2F. இதுதான் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸோட செக்ஷன் சொல்கிறோம். ஓகே, ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸுக்கு மீனிங் என்ன சொல்லலாம், அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கன்சிடரேஷனுக்கு பதிலாக ப்ராமிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கன்சிடரேஷனுக்கு பதிலாக ப்ராமிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் ரெசிப்ரோக்கல்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் A and Bங்கிற 2 பர்சன் வந்து கன்சிடரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கன்சிடரேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து அதை வந்து சம்திங் ரிட்டன் அங்கே இருக்காது. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பார்ட்டிஸும் அவங்களோட மியூச்சுவல் கன்சென்ட் பிரகாரம் ப்ராமிஸ் மேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராமிஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ், அதாவது அந்த ப்ராமிஸ் வந்து 3ஆக கிளாஸிஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஓகே, இது வந்து இந்த விதமான மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்டன்ட் ப்ராமிசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராமிஸ் என்னவா இருக்காதுன்னா ஒன்று சார்ந்து இருக்காது. ஓகே, இந்த ப்ராமிஸ் வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் இன்னொரு ப்ராமிஸை வந்து சார்ந்து இருக்காது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பேங்க்கில் போய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட்
அதோட அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நான் ஃபாலோ பண்ணும். ஆனால் இது எதையும் சார்ந்து இருக்கிறது கிடையாது. ஓகேவா? இப்போ லோன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக செக்யூரிட்டி கொடுக்கணும். செக்யூரிட்டி கொடுத்து அதுக்கு எல்லாம் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கிளியரான முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்படி தானே? ஸோ இதுதான் என்னென்னு இதோட நேச்சரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்டன்ட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதையும் சார்ந்து இருக்கிறது இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிஷன் அண்டு டிபெண்டன்ட். ஓகேவா? கண்டிஷன் அண்ட் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மியூச்சுவல் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்று சார்ந்து தான் இருக்கும். ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அதாவது கண்டிஷனும் இந்த 2 ப்ராமிஸுமே ஒன்று சேர்ந்து தான் இருக்கும், டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், டிபெண்ட் பண்ணாமல் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பில்டர் வந்து ஒரு பில்டிங்கை கட்ட சொல்லி இன்னொரு ஒரு பர்சன் வந்து பில்டர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அந்த அக்ரிமெண்ட் மேக் பண்ணும்போது, அந்த ப்ராமிஸ் மேக் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எனக்கு பில்டிங்கை கட்டி கொடுங்க, ஆனால் அதோட ரா மெட்டீரியல் திங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்பப்போ வாங்கி கொடுப்பேன், அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கட்டி கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஆனால் ஓகே இப்படி தான் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி தான் ஒவ்வொரு டைமாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரா மெட்டீரியல் கொடுக்குறாரு. பிங்கிற பர்சன் வந்து அதை கட்டிக்கிட்டு இருக்காரு. சர்டன் ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன பண்ணல அப்படின்னா ஏங்கிற பர்சன் வந்து என்ன பண்ணலன்னா பிக்கு வந்து ரா மெட்டீரியல் கொடுக்கல. ஓகே, ரா மெட்டீரியல் கொடுக்கலன்னா பியால் என்ன பண்ண முடியாது, அந்த பில்டிங்கை வந்து கட்ட முடியாது. அப்போது பிங்கிறவர் யார் சார்ந்து இருக்கிறாரு, ஏஏ சார்ந்து இருக்கிறார். ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிஷன் அண்ட் டிபெண்டன்ட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மியூச்சுவல் அண்ட் கான்கரண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 போத் பார்ட்டிஸ் பெர்ஃபார்ம் எது அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்னா மியூச்சுவலான அடிப்படையில் 2 பேரும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 பேரையும் சார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஃபார் கேஷுக்கு வந்து ஒரு குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறது. ஓகே, ஒரு பொருளை வந்து ஒரு பர்சன் வந்து வாங்குறாரு கேஷ் கொடுத்து, அதை இன்னொரு பர்சன் விற்கிறாரு. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூச்சுவல் அண்ட் கான்கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா?